ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வேளாங்கண்ணி பீச்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இப்போ நம்ம பக்ரீத் பண்டிகையை ஒட்டி பீச்சுக்கு வந்தோம், ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா விதவிதமான மீன்கள்லாம் இருக்குது. இறால் ஃப்ரை இருக்குது, நண்டு ஃப்ரை இருக்குது, மீன் ஃப்ரை இருக்குது, ஓகேங்களா. இது மாதிரி நிறையா இங்கே விதவிதமான மீன்களை டைரெக்டாகவே கடலில் பிடிச்சி அவங்க டைரெக்டாகவே சமைக்கிறதுக்கு மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணி கிளியராக வச்சுருக்காங்க. பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிஷ்ஷை டீப் ஃப்ரை பண்ணி நமக்கு சாப்பிட கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ். இங்கே பார்த்தீங்கன்னா கடல் அலைகள் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ எத்தனை மணிக்கு எடுத்தது அப்படின்னா 8 மணி அளவில் தான் எடுத்திருக்கோம். அங்கே அவ்வளோவா லைட்டு வெளிச்சம் இல்லை, இருந்தாலும் ஓரளவு நல்லா இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அங்கெல்லாம் ஓரளவு லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஜாலியாக அப்படியே ஒரு மாதிரி ஏறி ஏறி போயிட்டு சறுக்கு விட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், பொம்மையெல்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்துச்சு, ஓகேங்களா. இங்கே நிறையா பேர் வந்திருந்தாங்க. இப்போ 8 மணின்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாயிடுச்சு. அலைகள்லாம் அதாவது ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு. இரவு ஆக ஆக அதோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால கடலில் அவ்வளோவா யாரும் குளிக்க கிடையாது, வேடிக்கை மட்டும் பார்த்தாங்க சைடில் நின்றுட்டு. சில கொஞ்சம் நல்லா இது பண்ணவங்க, தைரியமானவங்க தான் குளிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா அதில் என்னோடய குழந்தைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இது வேறு கடை. அதாவது ஒரு 2-3 கடையில் நான் இந்த வீடியோவை எடுத்தேன், ஒவ்வொரு கடையிலையும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மீன்களை ஒரு மாதிரி மசாலா போட்டு வச்சுருக்கும் போதே பார்த்தாலே தெரியுது இந்த ஃபிஷ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சில மீன்களை பார்க்கும்போதே தெரியுது, இல்லை இது கொஞ்சம் அந்தளவு மசாலா நல்லா ஆட் பண்ணி கலர்ஃபுல்லாக நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக நல்லா வச்சுருந்தாங்க.